ஹாய் மக்களே, வெல்கம் டு சிதுஜன் vlogs. 2 நாளைக்கு டப்ளின் போகிறோம். டப்ளினில் கிறிஸ்மஸ் டைமில் கிறிஸ்மஸ் மார்க்கெட் நடக்குது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். அங்கேயே நம்ம ஹோட்டல் எடுத்து தங்கி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்க ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் நிறைய ஸ்ட்ரீட்ஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம நைட்டில் போய் பார்த்துட்டு அப்படியே கிறிஸ்மஸ் மார்க்கெட்டையும் போய் என்ஜாய் பண்ணுற வீடியோ தான் இது. வாங்க போகலாம். காலையில் 6:45 டொனேகல் டவுன் பஸ் ஸ்டேஷனில் டப்ளின் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மொத்தமாக 4 hours பஸ் ட்ராவல். மக்களே, நம்ம அடுத்த 2 நாள் இருக்க போகிற ஹோட்டலுக்கு வந்துட்டோம். செக்இன் பண்ணிவிட்டு ரூம் காட்டுறோம். பிரீமியர் இன்னுக்கு வந்துட்டோம். உள்ளே போகலாம். எங்களுக்கு வந்து ரூம் நம்பர் 401 தான். ரூம் நம்பர் 114 ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கிடச்சிருக்கு. பார்ப்போம். போன தடவை வந்த ரூம் இன்னும் பெருசாக இருந்தது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் தந்தாங்க. அது நம்மளுக்கு சரியாக பிடிக்கல. அதனால இப்போ 9th ஃப்ளோரில் ஒரு ரூம் கேட்டு மாற்றி வாங்கியிருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. This one has a view at last. சரியான குளிராக இருக்குது. நாங்கள் 2 பேரும் ஸ்பயர் பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு டப்ளின் வந்தோடனே ஆந்திரா மெஸ்ஸாப்பா ரெஸ்டாரண்ட், ஆந்திரா பவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் புக்கிங் பண்ணிவிட்டு இப்போ அங்கே சாப்பிட போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பசிக்குதுன்னு பர்கர் கிங்கில் சாப்பிட்டோம். பட் ஆமாம், இங்கே கரெக்டாக 1 மணிக்கு புக்கிங்னா அப்போ தான் போகணும். ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். இதுதான் ஸ்பயர், டப்ளினோட ஸ்பயர். கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம நைட் அகைன் திருப்பிங்க வருவோம். நைட்டு வந்து பார்ப்போம். இந்த ஸ்டாரில் நின்று ஃபோட்டோ யாக்கே சொல்லி எடுத்துக்கலாம். இந்த போர்ட்டல் கூட இருக்கு பாருங்க. நியூயார்க்கு யாரும் இல்லைப்பா. நிறைய இடத்துல இருந்து ஆய் சொல்கிறாங்க. வில்னிஸ் அப்படின்னு ஒரு இடம் போல். ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்க, ஆந்திரா பவன், டேஸ்ட் ஆஃப் சதர்ன் இந்தியாவா. நம்ம போய் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லலாம். और चिकन 65 बिरयानी. நம்ம ஒரு மைசூர் மசாலா தோசை எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு மைசூர் மசாலா தோசை, ஒரு சிக்கன் 65 பிரியாணி, ஒரு ஹைட்ராபாதி லாம் தம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம்.
ஐஷு ஓகேங்க, ஆந்திரா பவனில் சாப்பிட்டோம். நம்ம இந்தியன் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் மைசூர் மசாலா தோசை ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணோம். அது எப்படி இருந்துச்சு வைஷு? மைசூர் மசாலா தோசை சூப்பரா இருந்துச்சு. ஆமாம், மைசூர்லேயே போய் நான் மைசூர் போனதே இல்லை. சாப்பிட்ட மாதிரி நல்ல டேஸ்டாகவே இருந்துச்சு, ஆத்தென்டிக் டேஸ்ட். அப்புறம் ஹைதராபாதி lamb பிரியாணியும் சிக்கன் 65 பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஐ லைக் த சிக்கன் 65 பிரியாணி பெட்டர். எனக்கு ரெண்டுமே ஓகே, நார்மல் தான். ஃபுல்லா பட் போர்ஷன் சைஸ் கொஞ்சம் பெருசு. நம்ம நல்லா நிறையவே கொடுத்துருந்தாங்க. நாங்கள் டேக்அவே பாதி டேக்அவேன்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் கொடுத்தது. ஆனால் எங்கள் டொனேகல் வந்து டப்ளினை விட க்ளீனாக இருக்குங்க. இது ஃபயர் ஸ்டேஷன் போல் உள்ள இது பாருங்க, பைக் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. இங்கே ஹையர் பண்ணிக்கலாம், பைக் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பேமெண்ட் கொடுத்து. ஃபயர் பிரிகேட் ஃபயர் ஸ்டேஷன்லாம் வந்திருக்கோம். இங்கே பாருங்க நிறைய கிராஃபிக். ஆமாம், ஹாய் மக்களே, நாங்கள் நைட்டு டப்ளினில் இருக்க லைட்ஸ்லாம் பார்க்க வந்தோம். பாருங்கள், ரொம்ப அழகாக ஒரு அழகான பில்டிங், நல்ல லைட்ஸாக கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இது மாதிரி சிட்டியை சுற்றி நிறைய இடங்களில் நிறைய பில்டிங்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னும் டவுன் சென்டருக்கே போகல, அதுக்குள்ளேயே இந்த பில்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. சிட்டி சென்டருக்கு வந்துட்டோம். என்னென்ன டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இவ்வளோ பெரிய இடம், கீழே இது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் தெரியுமா? என்ன பண்றாங்க? அங்க இருந்துச்சு. Now it feels festive. இதுக்கு முன்னாடி தான் Please take a picture. Yeah, I'll do it again. இந்த சிட்னி இது மாதிரி இருக்கு ஆக்சுவலி. மக்களே, பின்னாடி இருக்க பில்டிங்கு, அதுக்கு கீழே தண்ணி போகிறது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நைட் ஆயிடுச்சு, திரும்பி ஹோட்டல் போகிறோம். நாளைக்கு நம்ம போகிற கிறிஸ்மஸ் மார்க்கெட் வீடியோ அடுத்த எபிசோடில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்படிக்கு சிந்துஜன்.